உன்கிட்ட யாரு சம்மதம் கேட்டா? உனக்கு வெறும் இன்ஃபர்மேஷன் மட்டும்தான் கொடுக்கறேன் என்றவர் வெளியேறி விட்டார். அப்போதுதான் கொஞ்சம் கொஞ்சமாக அவள் பழையதையெல்லாம் கனவு போல் நினைத்து மறந்து விட்டிருந்தாள். ஆனால் அவளது தந்தையோ அவளை மறக்க விடாமல் தினம் தினமும் எதையாவது சொல்லிக் கொண்டே இருக்க கல்கிக்கு அவர் மேல் ஒரு சமயம் வெறுப்பு வர ஆரம்பித்து விட்டது. முன்னர் அவளது அப்பா அனுப்பியிருந்த கௌதமின் போட்டோவை மீண்டும் கேலரியிலிருந்து தேடி எடுத்து பார்த்தாள். புகைப்படத்தை பெரிதாக்கி பார்க்க மீண்டும் முதல் முறை புகைப்படத்தை பார்த்த அதே ஆச்சரியம். 5.25 அடி இருப்பான், வெள்ளையான முகம், தினமும் உடற்பயிற்சி செய்து உடலை கச்சிதமாக வைத்திருந்தான், கூர்மையான மூக்கு. பொதுவாக பெண்களுக்குத்தான் மீன் விழியாள் என்று கூறுவார்கள். ஆனால் இவனது கண்கள் அவ்வளவு அழகாக இருந்தது. அவனது புன்னகைக்கு பல பெண்கள் அடிமையாக இருப்பார்களோ என்று கூட கல்கிக்கு தோன்றியது. அந்த புகைப்படத்தை பார்த்துவிட்டு வைத்து விடலாம் என்று எடுத்தவள் இப்போதோ ரசிக்க ஆரம்பித்து விட்டிருந்தாள். அதெல்லாம் ஒரு நொடிதான். அதற்கு பிறகு தன் நிலைக்கு வந்தவள் இதெல்லாம் தப்பு என்று தனக்கு தானே கூறி சமாதானம் செய்து கொண்டாள். அதன் பிறகு கட்டிலில் படுத்துக்கொண்டே யோசித்துக் கொண்டிருந்தாள் கல்கி. எப்படி அவங்க ஓகே சொல்லிருப்பாங்க? யாராவது பிரெக்னெண்டா இருக்க பொண்ணு போய் கல்யாணம் பண்ணிக்கணும்னு நினைப்பாங்களா? அப்போ வேற ஏதாவது இருக்குமோ என்று தனக்கு தானே கேட்டுக்கொண்டாள். ஒருவேளை அவங்க வீட்டுல கௌதம போர்ஸ் பண்ணிருப்பாங்களோ என்று யோசித்தவள் பிறகு இல்ல அது எப்படி அவங்க ஓகே சொல்லுவாங்க, சம்திங் இஸ் ஃபிஷி என்று முணுமுணுத்தாள். இருந்தும் அவளால் அதற்கான பதிலை கண்டறிய முடியவில்லை. யோசித்தவாறு படுத்திருந்தவள் அப்படியே உறங்கியும் போனாள். கர்ப்பமானதில் இருந்து கல்கியின் தூக்கம் அதிகமாகி இருந்தது. அவளும் குழந்தையுடன் பேசிக்கொண்டே காலத்தை ஓட்டியிருந்தாள். 4 மாதமாக உடல்நிலை சரியில்லை என்று கூறி வீட்டிலேயே இருந்து வந்திருந்தாள். அதை யாரும் நம்பவில்லை என்பது வேறு விஷயம். அவ பிரெக்னண்டா இருக்காளாம்ல, ஆனா அந்த குழந்தைக்கு அப்பா யாருன்னே தெரியலையா. எப்படிதான் அவங்க இன்னும் இவள மருமகளாக்கிக்கணும்னு நினைக்கிறாங்களோ என்று பல பேச்சுக்கள் போய்கொண்டுதான் இருந்தன. அவ ஏற்கனவே குண்டாதான் இருக்கா. குண்டா இருந்தாலும் லட்சணமா இருக்க வேண்டாமா? அவளும் அவ மூஞ்சியும் இதுல வாயும் வயிறுமா வேற இருக்கா. அதுவும் கல்யாணத்துக்கு முன்னாடியே கண்டிப்பா அவங்க கல்யாணத்தை நிப்பாட்டுருவாங்க. அந்நேரம் கல்கி 8 மாத கர்ப்பிணியாக இருந்தாள். மேடிட்ட வயிற்றை கைகளால் தடவிக்கொண்டே நடந்து வந்து வரவேற்பறையில் இருந்த சோஃபாவில் அமர்ந்தாள். அதே நேரம் வாசலில் ஏதோ ஒரு சப்தம் கேட்க கல்கி யாருடா இது என்று மனதிற்குள்ளேயே நினைத்து கொண்டாலே தவிர எழுந்து சென்றெல்லாம் பார்க்கவே இல்லை. யாரா இருந்தாலும் உள்ளதான வரணும் என்று நினைத்தவாறு அமர்ந்து பழங்களை சாப்பிட்டுக் கொண்டிருந்தாள். அந்நேரம் உள்ளே நுழைந்தான் கௌதம். கல்கி திருமணம் செய்து கொள்ள போகிறவன். கௌதம் வந்திருக்கிறான் என்பதை அறிந்த கல்கியின் தந்தை ராஜசேகர் வேகமாக ஓடிவர அவன் திமிருடன் இருவரையும் பார்த்தபடி நின்றிருந்தான். இந்த கல்யாணத்தை நிறுத்த போறீங்களா என்று பதட்டமாக கேட்டார் ராஜசேகர். எந்த தந்தைக்கு தனது மகளின் திருமணம் நிற்க பிடிக்கும்? அவரது குரலில் அந்த பதட்டம் அப்பட்டமாக தெரிந்தது. அதுபோக அவன் எப்படியும் ஆமாவென்றுதான் சொல்வான் என்று அவரது மூளை கூறினாலும் மனம் இல்லை என்று கூறிவிட மாட்டானா என்று எதிர்பார்த்தது. அவரது மனம் எதிர்பார்த்ததை போல் அவன் இல்ல, என்னோட தாத்தா இந்த கல்யாணம் நடக்கணும்னு சொல்லிட்டாரு என்று வேண்டா வெறுப்பாக கூறினான். அவனது குடும்பம் பணக்கார குடும்பம். ஆனால் கல்கியின் குடும்பம் அப்படி அல்ல. இந்த கல்யாணத்தை நிறுத்தினாலும் கௌதமின் குடும்பத்திற்கு பெரிய பாதிப்பில்லை. அவர்களை குறை சொல்லவும் ஆள் இல்லை. அதை பற்றி நினைக்க நினைக்க கௌதமிற்கு கோபம் அதிகமானது. இருந்தும் அதையெல்லாம் வெளியே காட்டாமல் அமர்ந்து விட்டான். குழந்தைய பத்தி கவலைப்படாதீங்க மாப்பிள்ள, குழந்தை பிறந்ததும் அதை தத்து கொடுத்துருவேன் என்று கல்கியின் தந்தை கூறிக்கொண்டிருக்க அதை கேட்ட கல்கிக்கோ விழி பிதுங்கியது. என்னால முடியாதுப்பா, எனக்கு என்னோட குழந்தை வேணும் என்று பிடிவாதமாக நின்றாள். ஆரம்பத்தில் எதையோ தொலைத்தவள் போல் அமர்ந்திருந்தாலும் நாளாக நாளாக அதை அவள் ஏற்றுக்கொள்ள ஆரம்பித்திருந்தாள். தனது குழந்தையின் இதய துடிப்பை கேட்ட பிறகு அவளால் துயரத்தில் மட்டுமே ஆழ்ந்திருக்க முடியவில்லை. ஒவ்வொரு நாளும் அதன் அசைவுகள் உணர்ந்து தனது குழந்தை என்று இன்ப கண்ணீர் வடித்தாள். கல்கி தனது குழந்தையின் அசைவுகளை உணரும் போதெல்லாம் அவளது உடல் சிலிர்த்து அடங்கும். அது என்னோட குழந்தை, அதை எப்படி நான் விட்டு தருவேன் நினைக்கிறீங்க? என்ன ஆனாலும் எனக்கு என்னோட குழந்தை வேணும்பா என்று அவள் கோபமாக கத்திவிட அங்கு அமர்ந்திருந்த கௌதமிற்கோ ஒருவித எரிச்சல் வந்தது. கல்கி, அவங்க எவ்வளவு பெரிய பணக்காரங்க, அதுவும் நீ கர்ப்பமா இருக்குன்னு தெரிஞ்சும் கல்யாணம் பண்ணிக்கணும்னு சொல்றாங்க. அவங்களுக்கு எவ்வளவு பெரிய மனசு என்று ராஜசேகர் வியந்து கூறி கொண்டிருந்தார். அதுக்கு
நான் என்ன அவங்களுக்கு அடிமையா போகணுமா? யாரும் இந்த கல்யாணம் வேணும்னு தொங்கல. யாரும் யாருக்கும் பாவம் பார்க்க தேவையில்லை. எனக்கு என்ன பாத்துக்க தெரியும் என்று கோபமாக கூறினாள். அடியே, என்ன நினைச்சிட்டு இருக்க நீ? மாப்பிள்ள முன்னாடி இப்படியா பேசுவ என்று ராஜசேகர் கோபமாக கேட்க, கல்கி, நான் இவங்கள மாப்பிள்ளைய கன்சிடரே பண்ணலப்பா. எனக்கு கல்யாணம் வேண்டாம், அவ்வளவுதான் என்று கூறியவளை பார்த்து ராஜசேகர் முறைத்து கொண்டிருந்தார். இதையெல்லாம் கேட்டுக்கொண்டு அமர்ந்திருந்த கௌதமிற்கு எங்கேயாவது சென்று முட்டிக்கொள்ளலாம் போல் இருந்தது. வெளிநாட்டில் படித்து வளர்ந்தவனுக்கு கல்கியின் புறக்கணிப்பு கோபத்தை கொடுத்தது. அவள் எப்படி தன்னை வேண்டாம் என்று சொல்வாள் என்று தன் மனதில் கல்கியை வறுத்தெடுத்துக் கொண்டிருந்தான். என்ன மனுஷங்க நீங்கெல்லாம்? என் மனசறிஞ்சு நான் எந்த தப்பும் பண்ணல. ஆனாலும் என் வயதுல வளர்றது என் குழந்தை, என் உயிர். அத பத்தி பேசக்கூட உங்க யாருக்கும் உரிமை இல்ல. பிசினஸ்க்காக நீங்க எதுவும் செய்வீங்க. உங்களை அப்பான்னு கூப்பிடவே அருவருப்பா இருக்கு. அண்ட் மிஸ்டர் கௌதம், கெட்டு போன எனக்கு வாழ்க்கை தரணும்னு நினைச்ச உங்க பெருந்தன்மையான தியாகத்துக்கு பெரிய கும்பிடு. போயிட்டு வாங்க சார், நான் என்ன பாத்துக்கிறேன். யார் தயவும் எனக்கு தேவையில்லை என அடக்கி வைத்திருந்த ஆத்திரத்தை கல்கி கொட்டிவிட அவளது வயிற்றில் சுல்லென்ற வலி. ஒரு நொடி என்ன ஆனது என்பது தெரியாமல் அசையாமல் நின்றாள். அவளுக்கு புரிந்தே விட்டது அவளது குழந்தையை நேரில் காண போகிறாள் என்று. காலங்கள் ஓடியது. 5 வருடங்களுக்கு பிறகு கலிபோர்னியா நகரம். விடிந்தும் விடியாத பொழுதிலும் ஒரு பெண் எழுந்து உடற்பயிற்சி செய்து கொண்டிருந்தாள். உடற்பயிற்சி செய்ததில் வியர்வை துளிகள் அவளது ஆடையை நனைத்திருந்தது. அதெல்லாம் அவள் கருத்தில் பதியவே இல்லை. ஆம், அது நம் கல்கியேதான். குண்டாக இருந்தவள் சரியான உணவு முறை மற்றும் கடும் உடற்பயிற்சியோடு ஒல்லியாகி விட்டிருந்தாள். அவளது அழகுக்கும் திறமைக்கும் ஸ்டைலுக்கும் இப்போது வெள்ளைக்கார ஆண்களே அடிமையாகி கிடக்கின்றனர். ஆனால் அவள் ஆண்களையே வெறுத்தாள். தன்னை அவமானப்படுத்திய இந்த சொசைட்டிக்கு தன் வெற்றிகளையும் வளர்ச்சியையும் மட்டுமே பரிசாக தர விரும்பினாள். இலக்கை நோக்கி ஓடும் குதிரை போல் த்ரெட்மில்லில் ஓடிக்கொண்டிருந்தாள் கல்கி. உடற்பயிற்சி செய்து முடித்துவிட்டு வீடு வந்து சேர்ந்தாள். கல்கி வீடு வந்து சேரும் போது மணி காலை 8. அவளது வருகையை உணர்ந்த அவளது 5 வயது சுட்டி பெண் அம்மா என்று கத்தியவாறு அவளை வந்து அணைத்துக் கொண்டாள். வெள்ளை வெளிரென்ற முகம், அதில் 2 மீன் விழிகள், இயற்கையாகவே சிவந்த சிறு ஆரஞ்சு நிற உதடுகள் என்று பார்க்க தேவதை போல் இருந்தால் குட்டி பெண் ரக்ஷிதா. பாப்பு, அம்மா இன்னும் குளிக்கல, அப்படிலாம் கட்டி பிடிக்க கூடாது, நான் போய் குளிச்சிட்டு வந்துடுறேன் என்ற கல்கி விறுவிறு என குளிக்க சென்று விட்டாள். வெளியே அவளது அன்பு மகள் ரக்ஷி குட்டி உதட்டை பிதுக்கியவாறு அமர்ந்து விட்டாள். சிறிது நேரத்தில் கல்கியும் வெளியே வந்துவிட அங்கு கோபமாக நின்றிருக்கும் தனது மகளை பார்க்கும் போது சிரிப்பு தான் வந்தது அவளுக்கு. என்ன பாப்பா, கோபமா இருக்க மாதிரி தெரியுது என்று கேட்டவளை பார்த்து முறைத்தாள் அவளது மகள் ரக்ஷிதா. போமா, நீ என்ன கண்டுக்கவே மாட்டேங்கிற, நான் என்ன சொன்னாலும் கேட்க மாட்டேங்கிற என்று புலம்பியவளிடம் என்ன சொல்வாள் கல்கி? எதுவும் பேசாமல் அவளை பார்த்து புன்னகைத்தவள், எங்க பாரு பாப்பா, எப்பவுமே நீ எனக்கு ரொம்ப முக்கியம். அம்மாக்கு நிறைய வேலை, அதான் உன் கூட அம்மானால டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியல. சாரி, இனி நம்ம டெய்லி பேசலாம், ஓகே என்று புன்னகையுடன் கேட்க அவள் ஓகே என்று முகத்தை உம்மென்று வைத்துக் கொண்டே கூறினாள். அத சிரிச்சிட்டே சொல்லலாமே பாப்பு என்று கல்கி பாவமாக கேட்க ரக்ஷிதாவும் அவளை பார்த்து புன்னகைத்து வைத்தாள். அதை பார்த்தவள் ரக்ஷிதாவை அப்படியே தூக்கி கொண்டு கிச்சனுக்கு சென்றாள். அங்கிருந்த திட்டில் ரக்ஷிதாவை அமர வைத்துவிட்டு சமைப்பதற்கான பொருளை எல்லாம் எடுக்க ஆரம்பித்தாள். ரக்ஷி, மார்னிங் சாப்பிட என்ன வேணும் என்றவாறு குளிர்சாதன பெட்டியை திறக்க ரக்ஷிதா, அம்மா எனக்கு சீஸ் சாண்ட்விச் வேணும் என்று உற்சாகமாக கேட்டாள். நேத்துதான் அதை செஞ்சு கொடுத்தல்ல ரக்ஷி, இன்னைக்கு வேற ஏதாவது கேளு. உனக்கு வாரத்துக்கு ஒரு நாள் தான் சீஸ் சாண்ட்விச், மத்த நாள் வெஜிடபிள்ஸ் தான். என்ன வேணும்னு சொல்லு, அதையே செஞ்சு தரேன் என்றாள் கல்கி. அம்மா, இன்னைக்கு ஒரு நாள் பிளீஸ் என்று பாவமாக கேட்டவளை பார்த்து முறைத்த கல்கி, அப்பப்போ இன்னைக்கு எனக்கு பிடிச்சத செஞ்சுப்பேன் என்றவாறு காய்கறிகள் மற்றும் பழங்கள் சிலவற்றை எடுக்க அதை பார்த்த ரக்ஷிதா முகம் சுளித்தாள். அம்மா, எனக்கு பனானா மில்க் ஷேக் வேணும் என்று இறுதியில் அவள் கூறிவிட இவளும் எதுவும் பேசாமல் அவளுக்கு தேவையானவற்றை மட்டும் செய்து கொடுத்தாள். அப்படியே காலை உணவை முடித்துக்கொண்டு அவள் ரக்ஷிதாவை பள்ளிக்கு தயாராக்கிவிட்டு தானும் வேலைக்கு கிளம்பினாள். செல்லும் வழியில் ரக்ஷிதா, மம்மி நம்ம
எப்போ தாத்தாவை பார்க்க போவோம் என்று கேட்க, அதை கேட்ட கல்கியின் முகம் இறுகியது. அவள் பலரின் மேல் கடுங்கோபத்தில் இருக்கிறாள். அதில் அவளது தந்தை ராஜசேகரும் ஒருவர். போலாம் பாப்பு, இப்போ ஸ்கூல் வந்துருச்சு, நீங்க போய் படிக்கிற வேலையை மட்டும் பாருங்க என்று கூறிவிட்டு அவளை பள்ளியில் விட்டுவிட்டு அங்கிருந்து கிளம்பி விட்டிருந்தாள். நேராக அவள் வேலை செய்யும் இடத்தை அடைய அங்கு இவளுக்காகவே காத்திருந்தது ஒரு ஜீவன். இவளை பல நாட்களாக விடாமல் பார்த்து கொண்டிருப்பவன். அதை கல்கி கவனித்தாலும் பெரிதாக அதை பற்றி யோசித்திருக்கவில்லை. வேலை செய்யும் இடத்துக்குள் நுழைந்ததும் இவளது கவனம் சென்றதென்னவோ இவளது தோழி சாதனாவின் மீதுதான். அவள் அங்கு பர்சனல் அசிஸ்டன்டும் கூட. மிக நெருக்கமான தோழி என்று சொல்லிவிட முடியாது. பார்த்தால் புன்னகைத்து 2 வார்த்தைகள் பேசும் அளவிற்கு தோழி. அப்படி ஒரு தோழி கிடைத்ததில் இவளுக்கு மகிழ்ச்சியே. யாருடனும் பேசாமல் இருந்தவளுக்கு இது மகிழ்ச்சியே. கல்கி, இன்னைக்கு நீ அழகா இருக்க என்று புன்னகையுடன் கூறியவளை பார்த்து பதிலுக்கு புன்னகைத்தவள், அதுக்கு என்ன பண்ண முடியும்? நான் அழகா இருக்கிறதுனால எனக்கு ஏதாவது கிடைக்க போதா? இல்ல நான் என்ன 100 வருஷம் அதிகமா தான் வாழ போறனா என்று கேட்க, அப்போதுதான் சாதனாவுக்கு புரிந்தது தான் வாயை கொடுத்து மாட்டிக்கொண்டோம் என்று. அதை உணர்ந்தவள், ஓகே கல்கி, எனக்கு வேலை இருக்கு, பாய் என்று கூறிவிட்டு ஒரே ஓட்டமாக ஓடிவிட்டாள். இவளும் அதே புன்னகையுடன் அவளது கேபினுக்கு சென்று அமர்ந்தாள். அவள் அமர்ந்த சில நொடிகளில் அவளது தந்தை ராஜசேகர் கல்கியை போனில் அழைத்தார். அதை பார்த்தவள் அதை மறுக்க மனமில்லாமல் அழைப்பை ஏற்று காதில் வைத்தாள். அந்த பக்கம் ராஜசேகர், எப்படி இருக்க கல்கி என்று எப்போதும் இல்லாததுமாக நலம் வேறு விசாரித்தார். நல்லாதான் இருக்கேன். இப்ப என்ன திடீர் பாசம்? பிசினஸ் கௌரவம் முக்கியம் நினைச்சவங்க அதையே நினைச்சிட்டு இருக்க வேண்டியதுதானே. கெட்டு போனவகிட்ட எல்லாம் பேச வேண்டாம் என்று வாழைப்பழத்தில் ஊசியை இறக்குவது போல் இறக்கிவிட, அதை கேட்ட ராஜசேகருக்கு சங்கடமாகி போனது. தான் சொன்ன ஒரே ஒரு வார்த்தை இப்படிப்பட்ட வினையை உண்டாக்கும் என்று அவர் கனவிலும் நினைக்கவில்லை. சில நொடிகள் அங்கு அமைதி நிலவியது. அதற்கு பிறகு கல்கியே பேச ஆரம்பித்தாள். சொல்லுங்க, என்ன விஷயம் என்று இறுகி போன முகத்துடன் கேட்க, அவர், அந்த மேரேஜ் அக்ரிமெண்ட் பத்தி பேசணும், நீ சென்னை வரணும், அப்புறம் உன்னோட தங்கச்சிக்கு கல்யாணம் பண்ணலாம்னு இருக்கோம் என்றார். மேரேஜுக்கு யாராவது அக்ரிமெண்ட் போடுவாங்களாப்பா? நீங்க மனுஷனா? 5 இயர்ஸ் ஆகிருச்சு. அந்த பிசினஸ் பார்ட்னர்ஷிப் பேப்பர்ஸ் அனுப்புங்க, நான் சைன் பண்ணி அனுப்புறேன் என்று நறுக்குன்னு கேட்டு வைக்க, இதை கேட்டதுக்குமே ராஜசேகரால் அடுத்த வரி பேச முடியவில்லை. எப்போ வரணும் என்று அவளே மீண்டும் பேசினாள். இந்த மாசம் முடியுமாமா, நீ வந்தா மட்டும் போதும் என்று கூறவும் கல்கி சரி என்று கூறிவிட்டு வைத்து விட்டாள். அடுத்த வாரமே கல்கியும் அவளது குட்டி பெண் ரக்ஷிதாவும் கிளம்பிவிட்டார்கள். அவளுக்கு அதில் விருப்பமே இல்லை என்றாலும் கிளம்பினாள். அவர்கள் ஊருக்கு செல்ல போகிறார்கள் என்று தெரிந்தவுடனே அதிக சந்தோஷப்பட்டது ரக்ஷி குட்டிதான். இதுவரை தனியாகவே இருந்து வந்தவளுக்கு இது ஒரு மாற்றம். என்னதான் கல்கி அவளின் தந்தையிடம் பேசவில்லை என்றாலும் ரக்ஷிதா அடிக்கடி பேசிவிடுவாள். அடுத்த 1 மணி நேரத்தில் அவர்கள் விமானத்தில் ஏறி இருந்தனர். விமானத்தில் ஏறிய உடனேயே கல்கி கண்களை மூடிக்கொள்ள, அவளுக்கு அருகில் அமர்ந்திருந்த ரக்ஷியோ தூக்கம் வராமல் மௌனமாக அமர்ந்திருந்தாள். ஒரு அரை மணி நேரம் கடந்திருக்கும். ரக்ஷி திடீரென அம்மா அம்மா என்று கத்த ஆரம்பித்து விட, கடினப்பட்டு கண்களை திறந்து பார்த்தாள் கல்கி. ஏண்டி என்று கல்கி பாவமாக பார்க்க, நம்ம அப்பாவை பார்க்கதானே திரும்ப நம்ம ஊருக்கு போறோம் என்று அவள் கல்கியின் தாடையை பிடித்து கேட்டாள். உனக்கு அப்பா இல்ல என்று கரராக கூறிவிட்டு தோளில் புரண்ட முடியை இழுத்து காதோறும் செருகினாள். நான் ஒன்னும் அதே 3 வயசு சின்ன பாப்பா இல்ல, எனக்கும் தெரியும். எனக்கு அப்பா இருக்காங்க தானே. என்னோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே அப்பா இருக்காங்க, எனக்கு மட்டும் ஏன் இல்ல என்று பாவமாக கேட்க, அதை பார்த்து கல்கி வருத்தப்பட்டாலும் அதை வெளியே காட்டிக்கொள்ளவில்லை. எதுவும் பேசாமல் தனது முடியை கட்ட ஆரம்பித்தாள். நம்ம அப்பாவை தேடி போலனா என்னோட அண்ணாவை தானே தேடி போறோம் என்று ஆர்வமாக கேட்டது அக்குழந்தை. அதை கேட்டதும் கல்கியின் கண்கள் ஒரு நொடி கலங்கின. பழைய நினைவுகள் சுழல ஆரம்பித்தன. ஆம், கல்கிக்கு பிறந்தது 2 குழந்தைகள், ஒரு ஆண் ஒரு பெண்.